ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வேல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வேல் கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 திங்ஸ் வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்டிங்கில் நான் காமிக்கிறேன். எந்த கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி விக்கிரகங்களை நம்ம வாங்கி அப்படியே பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. அதுக்கு பார்த்திங்கன்னா அப்புறமா கோயிலுக்கு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் பூஜை ரூமில் வைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே அப்படின்னால அஸ்யூஷுவல் எப்பவும் போலவே நான் பெருமாள் கோயிலுக்கு போகிறது வழக்கம். அப்படி அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பாலமுருகர் இருக்கார். அப்போ அங்கேயே கொடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நானும் ஹரிஷும் தான் அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். ஹர்ஷா அன்றைக்கி வரல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால அவள் வரல. அதுக்கப்புறமா இந்த நிக்கியோட தொல்லை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. வர வர எங்கேயா கிளம்பிட்டோம். செப்பல் ஸ்டாண்டு எங்கேருந்து கடைசி அந்த பக்கமாக கொண்டு வச்சுட்டோம். அவன் தொந்தரவு தாங்க முடியாமல். நாங்கள் எப்போ வெளியில் கிளம்புனாலும் சரி அவங்கக்கிட்ட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் வர்றது வரைக்குமே சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி ஹர்ஷா வீட்டில் இருக்கிறனால அவ்வளோவா சவுண்டு போட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நானும் ஹரிஷும் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முருகருக்கு உகந்த அரளிப்பூ ஆரம் கிடச்சிது. அர்ச்சனை பண்ணுறதுக்கு அரளிப்பூ ஆரமும் அது கூடவே பார்த்திங்கன்னா எப்போதும் போல் துளசி மாலையும் தாமரையும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் சின்னதாக கிளிப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். முருகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது எனக்குமே பயமாக தான் இருந்தது. ஹரிஷ் எடுக்கும்போதே போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் போல் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெயில் கூட எந்த திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த விளக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 நாள் ஆகுது யூஸ் பண்ணி. இது ஏன் நான் அப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் வந்துடுச்சுல, இனி ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்ல காற்றடிக்கும். வாசலில் நம்ம வச்சு விளக்கேற்றுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தான் காற்றடிச்சாலும் இது அணையாது. அதனால நான் இது ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம எவ்வளோ தான் காற்றடிச்சாலும் அணையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இது வாங்கினேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தொனை விளக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த 2 விளக்குமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தது தான். கடைசியாக வாங்கிட்டேன். இது நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த விளக்கில் துணை விளக்கில் ஏற்றுறது தான் சரியான முறைன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இது வாங்கணும்னு ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கினேன். நான் எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகர்கோயில் கோட்டார் கம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற சரோஜா மெட்டல்ஸ் இந்த கடையில் தான் நான் வாங்கினது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரி சின்ன சைஸில் பெரிய சைஸ் வரைக்குமே கிடைக்கிது. ப்ரைஸ் பார்த்தாலுமே நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. நம்ம விருப்பப்பட்ட ரேஞ்சிலே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கடையை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.